எல்லாரும் கவனிங்க. என்ன வேணும்னாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. கூச்சப்படவே படாதீங்க, சரியா? ஏய், பேச்ச குறைச்சு வேலைய பாரு. ஓகே சார். தம்பி, அங்க சாம்பார் வேணுமா? போய் ஊத்துப்பா. எந்திரிக்கிறாங்க பாரு. ஏய், என்ன அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? இன்னும் நிறைய இருக்கு. உட்காருங்க. சொன்னீங்க, உட்காருங்க. உட்காருங்க. அட சாப்பிடுங்க, சொல்றத கேளுங்க. ஏய் மேடி, அவங்க கை கழுவிட்டு வந்தனா ஐஸ்கிரீம் கொடு. இந்த பக்கம் கொஞ்சம் கவனி. ஐயோ, பெரிய குழந்தை. என்ன குழந்தை வேணும் உங்களுக்கு? அப்புறமா చెప్తాను. நல்லா சாப்பிடு. அப்போதான் அந்த அக்கா கேக்குறதெல்லாம் கொடுப்பாங்க. ஏய், நீயும் நல்லா சாப்பிடு. ஓ, வாங்க 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 வாங்க. ஹரி சார், எதிர்த்த வீட்டு ஃபங்க்ஷன் உங்க வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இழுத்து போட்டு செய்றீங்களே சார், ரொம்ப பெரிய விஷயம் சார். லீனா மேடம், கீதா எனக்கு தங்கச்சி மாதிரி. ஒரு அண்ணனா என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செய்யறேன். இருந்தாலும் இந்த காலத்துல யாரு சார் இப்படி எல்லாம் செய்யறாங்க? அது என்னங்க பெரிய விஷயம்? நீங்க உட்காருங்க. ஏய், எல்லாம் கிளியர் பண்ணு. ஏய், இங்க புது இலை போடு. இதோ போடுறேன் சார். சரவணா, நீ கொஞ்சம் இந்த பக்கம் வா. இதோ வரேன் சார். ஐயோ, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு எல்லாரும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. முக்கியமா அந்த லட்சுமி அம்மா. ஆமாண்ணே, நம்ம அபார்ட்மெண்டோட மான மரியாதையை பத்தி கொஞ்சம் கூட யாருக்குமே கவலையே இல்லை. அதே அதே. இப்படி 2 குழந்தைய வச்சுக்கிட்டு 2வது கல்யாணம் நடந்தா நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேரு. அதுக்கு தான் நான் எவ்வளவோ பறஞ்சோம், ஆனா யாரும் கேட்காம பாடில்லையா. ஆமாண்ணே, நாம எப்படியாவது இதை தடுத்தாகணும். பொழுது விடிஞ்சா கல்யாணம்ண்ணே. நம்ம அபார்ட்மெண்ட்ல இவ்வளவு ஆம்பளைங்க இருந்தோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆரி பறஞ்சது ஒன்னும் பண்ண முடியாதுன்னு. யான் ഈ கல்யாணத்தை நிறுத்தும். யாரிடத்தில் பறையணுமோ அவரிடத்திலே யான் பறையும். ஆமா லட்சுமி, அடிச்சு பொளிச்சு அத்தனை ஆணுங்களும் நொந்து போய். இல்ல சேச்சி, எல்லாரையும் அப்படி பொத்தும் பொதுவா சொல்ல வேண்டாம். ஹரி சார் மாதிரி நிறைய ஜென்ஸ் கீதாக்கா கல்யாணத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. అవును అవును. சரி கல்யாணம் பொண்ணு, ரொம்ப கணா கண்டுட்டு இருக்காத. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. என்ன சரியா? ஐயோ சும்மா இருங்கக்கா. கீதாக்கா, நீங்க வெக்கப்பட வெக்கப்பட உங்க கண்ணெல்லாம் செவக்குது பாருங்க. ஐயோ பவி. மாப்பிள்ளை தம்பி, கைய காட்டுங்க. என்ன கீதாக்கா, கீதாக்கா முகத்தை பாத்தீங்களா? சும்மா 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரகாசமா இருக்கு. சும்மா இரு பவி. அடி பாவி, உனக்கு இந்த அளவுக்கு வைக்கப்பட கூட தெரியுமா? சிரிக்கிறாங்க. ஐயோ, மனசு சந்தோஷத்துல இருந்தா அது தானா தெரியும். இனிமே எப்பவுமே இந்த சந்தோஷமும் சிரிப்பும் கீதா முகத்துல இருக்கும். சரவணன், அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. சரிம்மா. அண்ணே, லட்சுமி, என்னண்ணே, ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு, கண் கலங்கிட்டு இருக்கீங்க? பொண்ணை பெத்த ஒவ்வொரு தகப்பனுக்கும் சந்தோஷமான தருணம் இதாம்மா. என்னால சந்தோஷம் தாங்க முடியல, அதான் கண்ணுல தண்ணியா வருது. உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். நல்லபடியா நடக்கிறதுக்கு காரணம் என் மனசு இல்லம்மா, ஓ மனசு தாம்மா. ரொம்ப நன்றிம்மா. என்ன சார் இது? நாம அவ்வளவு சொல்லியும் இந்த சரவணன் புத்தி இல்லாம கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே. அதுதான் ஞானம் யோசிச்சு. அறிவுக்கு ஏற்ற விஷயம் அழக பார்த்து தோத்து போயிடுச்சு. அவனுக்கு கீதா மேல இருக்கிற காதல் கண்ணை கட்டிருச்சின்னு நினைக்கிறேன். சிரி சிரி, நன்னாயிட்டு சிரி. இந்த சிரிப்பு சந்தோஷம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தான். என்ன சார் பண்ண போறீங்க? எதுவும் பிளான் இருக்கா? பின்ன இந்த உண்ணி ஆரான்னு அவங்க எல்லாரையும் அறிய வேண்டாம் சார். என்ன சார் பண்ண போறீங்க? வெயிட் அண்ட் see. உலகம் போற ஆம்பளைங்க இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு. பொண்ணுங்க உணர்வு புரிஞ்சுக்காம. அந்த ஆளை விடுங்க. நம்ம கீதாவுக்கு கல்யாணம் எனக்கு വളരെ சந்தோஷம். அதான் நானே கடைக்கு போய் பார்த்து பார்த்து கீதாவுக்காக மெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ, എന്താ ഗീത? இதுக்கு போய் എന്തിനാ കരയുന്നത്? அக்கா, என்னக்கா? கீதா, அக்கா, கீதா, ஏடோக்கோ ஏடோக்கோ ஏடோக்கோ. இல்ல பவி, நடக்கிறதுல கனவா நனவா
ஐயோ அக்கா அழாதீங்க. கூடதம்மா கள்ளு துடிச்சுக்கோ. இங்க பாரு கீதா, அக்கா அக்கா அழாதீங்கக்கா. அழாதீங்கம்மா. கொடுங்க. இந்தாங்க. இப்படி வச்சிருக்கோம். அம்மா முகூர்த்தத்துக்கு நாடி வருது. பொண்ணையும் மாப்பிளையும் மணமேடை கூட்டிட்டு சரிங்க வாங்க. சாமி. அண்ணே நீங்க போய் பொண்ணையும் மாப்பிளையும் வர சரிங்கம்மா சொல்லுங்க. கூட்டு வரோம். இல்ல ஒண்ணு வேண்டாம். சரிங்கம்மா. வேணும்னா கேக்குறேன். சரி. சரி. நீ போய் அம்மா சரி, வீட்டுக்கு வர ஆண்டி. சொல்லு. போ. சார் யாரை சார் தேடிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான விஐபிக்காக. எதுக்கு? இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கா? இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. இவ்ளோ பெரிய ஜடை போட தெரியுது, ஒரு பின் போட தெரியாதா? நான் போடல. வேற ஒருத்தர் போட்டு விட்டாங்க. கீதா, ஹேய், ஹலோ, சூப்பரா இருக்க. நல்லா ரெடி பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் என்னோட ஏற்பாடு தான். நீங்க சொல்லியும் இவ இவ்வளவு அழகா இருக்கான்னா அது பெரிய விஷயம் தான். அம்மா 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 உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. ஓ சொல்லிட்டாங்க. சரி, நீ வாங்க கிளம்பு. போலாம். గీత వా గీత అంతా బానే ఉంది. పొద్ద వెళ్దాం. இந்தாங்கோ தாலியை கட்டி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. அப்படியே இந்த அக்ஷதையும் கொடுத்து விடுங்க. கொடுங்க கொடுங்க. எடுத்து கொடுமா. இந்தாங்கக்கா. Thank you. பவி எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிடு. நீ கொடு, போ. எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிடுமா. சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுமா. எடுத்துக்கோங்க. சந்தோஷ், நம்மகிட்டயும் ஆசீர்வாதம் கேட்கறதுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. நடக்காத கல்யாணத்துக்கு நம்ம எதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்? வா போலாம். எங்க இருந்தீங்க? ஆளைய காணோம். கீதாவோட மேக்கப் ரூம்ல தான் இருந்தேன். எவ்வளவு நேரம்? ஆண்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. மேடையில எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. இந்தாங்க. இங்க எல்லாருக்கும் கொடுமா. அங்கிள் இந்தாங்க சார், எடுத்துக்கோங்க. மாங்கல்யம் தந்து நானேனா மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாவி சுபகே. ஒரு நிமிஷம்.